Nice morning to everyone. In this video class, we are going to learn 9th standard English, unit 3 prose, Old Man River, scene 1, part 1 video. So, இப்போ நம்ம unit 3ல வந்து என்டர் ஆகிறோம். ஸோ யூனிட் 3ல ஃபஸ்ட் ப்ரோஸ், அந்த ப்ரோஸ் பார்த்திங்கன்னா ஓல்டு மேன் ரிவர். இது வந்து ஒரு ட்ராமா, அதாவது ஒரு ப்ளே, ஓகே, ஒரு நாடகம் மாதிரி நடக்கிறது. இதில் சீன் 1 வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ நம்ம இந்த ப்ரோஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்ம் அப் பேஜ், ஓகே. ஸோ யூனிட் 3 ட்ராமா ஓல்ட் மேன் ரிவர் ரிட்டன் பை டார்த்தி டெமிங். ஸோ வார்ம் அப் பேஜில் லுக் அட் திஸ் பிக்சர் ஆஃப் சைக்ளோன், ஃப்ளோட்ஸ், எர்த்குவேக் அண்ட் சுனாமி. ஸோ இங்கே வந்து 4 அந்த பேரிடர்கள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அந்த பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் இன் பேர் ஃபார் 2 minutes ஆன் எனி ஒன் ஆஃப் தீஸ் நேச்சுரல் disasters. You may use the following points: causes, damages and precautions. ஸோ இந்த 3 டாப்பிக்கில் நீங்கள் வந்து 2 minutes உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஒரு பேராக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான ரீசன் என்ன மாதிரியான டேமேஜ்லாம் ஆகும், ஸோ அது வருது அப்படின்னா நம்ம முன்னேற்பாடு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஓகேவா. நெக்ஸ்ட்டு, filling the word verb with words related to natural disasters. One example is done for you. ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கையான பேரிடர்கள், இயற்கையாகவே நேரக்கூடிய இயற்கை சீற்றங்களாக நடக்கக்கூடியது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 வந்து கொடுத்துருக்காங்க, கொலாப்ஸ், அதாவது நிலச்சரிவுன்னு சொல்லுவோம்ல, சரிவு, நிலச்சரிவு, திடீர்னு மண்ணரிப்பு ஏற்படும் போது இருக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் 1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமைனிங் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ சுனாமி, ஃப்ளோட்ஸு, ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, இமேஜின் எ சிச்சுவேஷன் வேர் your house is surrounded by water and answer the following. ஸோ இங்கே வந்து இமேஜின் பண்ண சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனை நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கணும், ஆன்சர் கொடுக்கணும். ஸோ நிலச்சரிவு ஏற்படும் போதோ, வெள்ளம் வரும்போதோ, நமக்கு பவர் கட் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் முன்னேற்பாடாக நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நமக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க, இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிடுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு இருக்கும்போது நீங்கள் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, லிஸ்ட் அவுட் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் which have an impact on nature. Complete the tabular column. One is done for you. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களால் இம்பேக்ட் ஆன் நேச்சருக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, டம்பிங் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட் இன்டு ஓஷன். டாக்ஸிக் அப்படின்னா நச்சுத்தன்மையுடைய, ரொம்ப தீமையை விளைவிக்கக்கூடியது. அந்த ரப்பர் டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சோம் அப்படின்னா அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்கும், பார்த்தா நல்லா டார்க்காக போகும் மேகம் அந்த புகை. ஸோ இதோட விளைவு என்னென்னு பார்த்தா அஃபெக்டட் மரைன் லைஃப். இது வந்து ஓஷனில், பெருங்கடலில் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பலில் ட்ராவல் பண்ணும்போது, ஸோ ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கேயே போட்டுருவாங்க, இந்த கப்பல்லே வந்து எல்லா வேஸ்டேஜும் தூக்கி போடுறதுனால. ஸோ மரைன் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ நீரில் வாழக்கூடிய அந்த அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் அது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் நமக்கும் வந்து அது அஃபெக்ட் தான், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஸிங் ஆஃப் ஏரிசல் அண்டு ஏர் கண்டெய்னர்ஸ், அதாவது ஸோ நிறையா வந்து நம்ம மாசுபடுற மாதிரி, ஏர் பொல்யூஷன் ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வோம் இல்லையா. ஸோ அதை செய்யும் போது என்ன நடக்குது நேச்சருக்கு அப்படின்னு, ஏர் பொல்யூஷன் கண்டிப்பாக ஆகிடும் இல்லையா. நிறையா வந்து வேஸ்டேஜ் நம்ம எரிப்போம், அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஏர் பொல்யூஷன் ஏற்பட்டுரும். நெக்ஸ்ட் அப்புறம் என்க்ரோச்சிங் இன் ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது வனம், அந்த ஃபாரஸ்ட்டை நம்ம வந்து மீறுறது, அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லையை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கே நம்ம போக முடியாது, தடை செய்யப்பட்டது அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஹியூமன் ஆக்டிவிட்டி ஃபாரஸ்ட்டையும் நம்ம ஆக்குப்பை பண்ணி அங்கே ஏதாவது ஹோட்டல் கட்டுறது, ரெஸ்டாரண்ட் கட்டுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அனிமல்ஸ் வந்து திரும்ப நம்ம எல்லைக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு, டிஸ்போசல் ஆஃப் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது டிஸ்போஸ் நான் பயோடிகிரேடபிள்னால் திரும்ப மறுசுழற்சி செய்கிறது, நான் பயோடிகிரேடபிள்னால் ஒன் டைம் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை ஒன் டைம் யூஸ் எல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். இதை நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை நம்ம பிரித்து நம்ம டஸ்ட்பின் யூஸ் பண்ணும்போது அதை அவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்க. இது நம்ம ஒன்றா போடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மக்காது, அதனால நமக்கு சாயில் வந்து அஃபெக்ட் ஆகும். லாஸ்ட் ஒன், எமிஷன் ஆஃப் ஸ்மோக் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ். வாகனங்கள்லேருந்தும் ஃபேக்ட்ரிஸ்லேருந்தும் நமக்கு வெளில வர அந்த ஸ்மோக், அந்த புகையினால்
அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டினால என்ன விளைவு இம்பேக்ட் ஏற்படுது அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இதில் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வார்ம் அப், அதாவது இந்த ப்ரோஸ் ஓல்ட்மேன் ரிவரோட வார்ம் அப் பேஜ். ஓகேவா? Divide the class into 2 groups. Allot the roles for reading aloud. Start reading scene 1 followed by scene 2. To enact, follow the stage direction given in brackets. ஸோ இது வந்து ஒரு ப்ளே அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு ட்ராமா. ஸோ அதுக்கான கேரக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எமி மார்ஷல் 17 years old. இவ வந்து ஒரு கேர்ள். பெட்டி மார்ஷல் ஹர் யங்கர் சிஸ்டர். ஓகே, அவளோட எங்கர் சிஸ்டர். நெக்ஸ்ட்டு ரோஸ்ஃபீல்டு 16 years old, த மார்ஷல்ஸ் நெய்பர்ஹுட் பக்கத்தில் இருக்கிறவங்க. ஓகே, சாரா ஃபீல்டு அப்படின்றது 9 years old, ரோஸஸ் சிஸ்டர். ரோஸ்ஃபீல்டோட சிஸ்டர் வந்து சாரா ஃபீல்டு. ஓகே, அவளுக்கு வந்து 9 years. நெக்ஸ்ட்டு ஜிம் ஹால் அப்படின்றது 17 years old, அனதர் நெய்பர், இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறவங்க நெய்பர். ஓகே, ஸோ ஏமி மார்ஷலுக்கும் ஜிம் ஹாலுக்கும் சேம் ஏஜ். மிஸ்டர் பீட்டர்ஸ் மெம்பர் ஆஃப் த ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டி. ஸோ இந்த பேரிடர் கமிட்டியில் இவர் ஒரு மெம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பென்னி மார்ஷ் அப்படின்றது ரெட் கிராஸ் நர்ஸ். ஸோ வந்து அந்த ரெட் கிராஸில் உள்ள நர்ஸ் இவங்க. ஓகே, ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட் ஆஃப்டர்நூன் இன் மார்ச்சில் வந்து ஒரு ஆஃப்டர்நூன், மதியத்துக்கு அப்புறம், லேட் ஆஃப்டர்நூன் அப்படின்றது 3 மணிக்கு அப்புறம். ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டிங் அப்படின்றது லிவிங் ரூம் ஆஃப் த மார்ஷல் ஹோம். ஸோ இங்கே இந்த சீன் எங்கே நடக்குது அப்படின்னா மார்ஷலோட ஹோமில் நடக்குது. ஓகே, ஏமி மார்ஷல் அண்ட் பெட்டி மார்ஷல் இவங்க 2 பேரோட வீட்டில் இந்த சீன் நடக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரோஸ்க்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட கிளாஸரி பார்க்கலாம். ஸ்டாம்பிங், பிரிங்கிங் டவுன், அதாவது ஒன்ஸ் ஃபுட் ஹெவிலி ஆன் த கிரவுண்ட், அதாவது கால் நம்ம பூட் போட்டிருப்போம் இல்லையா, ஷூவோ இல்லை பூட்டோ போட்டுட்டு நம்ம சேர்லாம் இருக்கும்போது அது நம்ம வாசலில் ஸ்டெப்ஸில் நம்ம தட்டுவோம் இல்லையா, ரொம்ப சவுண்ட் வர மாதிரி. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா எ சடன் வைலண்ட் ரெயின் ஸ்டோம், திடீர்னு நல்ல மழையில் நல்ல ஒரு இடியோட நல்ல ஒரு மழை வரும் இல்லையா, ஸோ அந்த ரெயின் ஸ்டோம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிக்சர் அப்படின்னா எ லார்ஜ் ஜக்கு தண்ணி குடிக்கிற ஜக்கை தான் நம்ம பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேண்டன் எ லேம்ப் வித் எ டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ப்ரொடக்டிங் எ ஃப்ளேம் ஆர் எலக்ட்ரிக் பல்ப் அண்ட் டைப்பிக்கலி வித் எ ஹேண்டில் பை விச் இட் மே பி கேரிட் ஆர் ஹங். ஸோ அதாவது அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா, அந்த விளக்கு வெளியில் எங்கேயாவது போகும்போது அந்த விளக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்கு மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி அதுக்கு கைப்பிடி ஒன்று இருக்கும். ஸோ அதில் சிமினி விளக்கு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ லேந்தர் விளக்குன்னு சொல்லுவோம் நம்ம, இல்லை பெட்ரோமேக்ஸ் லைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த விளக்கை தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம், லேண்டன். நெக்ஸ்ட்டு காஸ்ப் அப்படின்னா கேட்ச் ஒன்ஸ் ப்ரீத் வித் அன் ஓப்பன் மவுத் ஓவிங் டு பெயின் ஆர் அஸ்டனாய்ஷ்மெண்ட். ஸோ ஹெவியாக ப்ரீத் பண்ணுவாங்க, அதாவது மூச்சு நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாமல் அந்த வாயால் நல்லா ஹெவியாக ப்ரீத் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது. நெக்ஸ்ட்டு ஷடர் அப்படின்றது ஒரு ஷிவரிங், நடுக்கம். ஷிவர் டைப்பிக்கலி ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஃபியர் ஆர் ரிவல்ஷன், அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பயப்படுறது, நடுக்கமாக இருக்கும் இல்லையா நமக்கு, அந்த ஒரு ஃபீலிங். நெக்ஸ்ட்டு ஹார்க் அப்படின்னா லிசன், பே அட்டென்ஷன், கவனிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு thumping, hitting or sticking heavily especially with fist or a blunt instrument, அதாவது ஸோ நல்லா எப்படி சொல்கிறேன்னா நல்லா தாளம் போடுற மாதிரியான ஒரு ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிக் பேக், எ பிக்கி பேக் ரைட் ஆன் த பேக் அண்ட் ஷோல்டர்ஸ் ஆஃப் அனதர் பர்சன், அதாவது உப்பு மூட்டை தூக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, பேக் பிக்கி பேக்னா நம்ம பின்னாடி ஏதாவது ஒரு பேக் எடுத்துகிட்டு வர மாதிரி. ஸோ இங்கே வந்து இன்னொரு பர்சனை தூக்கிட்டு வர்றது. ஓகே, விங்க் அப்படின்னா க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஒன் ஐ குயிக்லி ஷைன் ஆர் ஃப்ளாஷ் இன்டர்மிட்டன்ட்லி. விங்க் அப்படின்னா கண்ணை இமைக்கிறது, ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை இமைப்போலே அது. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிண்ட்னா எ லாங் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் யூஸ்ட் ஆஸ் எ சப்போர்ட் ஃபார் எ broken bone so that the bone stay in a particular position while it heals. அதாவது கால் ஏதோ ஒரு எலும்பு நமக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஸ்ப்ளிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், now enter into the topic. ஸோ நமக்கு 7 கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஏமி மார்ஷல், பெட்டி மார்ஷல், ரோஸ்ஃபீல்ட், சாரா ஃபீல்ட், ஜிம் ஹால், மிஸ்டர் பீட்டர்ஸ், பென்னி மார்ஷ். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே இந்த ப்ளேக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இங்கே scene 1 இப்போ பார்க்க போகிறோம். அட் ரைஸ், ஏமி, பெட்டி அண்ட் ரோஸ் ஆர் சிட்டிங் அரவுண்ட் த லிவிங் ரூம் டேபிள். ஸோ இவங்க எல்லாருமே மார்ஷலோட ஹோம் லிவிங் ரூமில் இருக்காங்க இல்லையா. ஸோ யார் யார் இருக்காங்க இப்போதைக்குன்னு பார்த்தோன்னா ஏமி, பெட்டி அண்ட் ரோஸ். ஓகே, சிட்டிங் அரவுண்ட் த லிவிங் ரூம் டேபிள். ஏமி அண்ட் ரோஸ் ஆர் knitting.
Betty is looking at picture in a magazines. The stage is not very bright. ஓகே, இந்த ஸ்டேஜ் இஸ் நாட் வெரி பிரைட் அப்படின்றது வந்து இப்போ அந்த லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே ஏமியும் ரோஸும் நிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நிட்டிங்னா ஏதாவது துணி ஸ்வெட் அந்த மாதிரி ஏதாவது பின்னுறது. ஓகே, பின்னல். இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி நிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மீதி 3 பேரும் அந்த பெட்ஷியும் இவங்க கூட ஜாயிண்ட் ஆகிருக்கா அந்த ரூமில். ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து பார்க்குறதுக்கு அந்த ரூம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இல்லை. ஸோ கொஞ்சம் டிம்மாக இருக்குது. பெட்ஷி வந்து மேக்சின் படிக்கிட்டுருக்கா. நெக்ஸ்ட்டு ரோஸ். குட்னஸ், இட் கெட்ஸ் டார்க் இயர்லி ஆன் தீஸ் ரெய்னி டேஸ். மைண்ட் இஃப் ஐ ரைஸ் த ஷேட் எ பிட். ஏமி, ஸோ ஷேட் எ பிட் அதாவது அந்த ஜன்னல் ஓரமாக ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ அதாவது ஒரு சில விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா பாய் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து தூக்கி விடுவாங்க, இறக்கி விடுவாங்க, அந்த மாதிரி விண்டோ இருக்கும். ஸோ என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது, ஸோ நான் வந்து ரெய்னி டேஸில் இவ்வளோ டார்க்காக ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நம்ம எடுத்து விடலாமா அப்படின்னு கேட்குறேன். ஏமி, நோ டூ பட் ஐ கெஸ் வி நீட் த லைட் ஆன் டூ. ஸோ அது மட்டும் வேணாம், நம்ம லைட்டுமே போட்டுக்கணும், ஏன்னா ரொம்ப டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஷி கோஸ் ஓவர் அண்ட் புட்ஸ் ஆன் த எலக்ட்ரிக் லைட். ஸோ லைட் வந்து ஆன் பண்ணுறாங்க. ரோஸ், கோயிங் டு த விண்டோ, ஹவு இட் ரெயின்ஸ் இன் ஷீட்ஸ் அண்ட் லுக் யுவர் பேக்யார்ட் இஸ் எ ஸ்மால் லேக். ரோஸ் என்ன சொல்கிறா, திரும்ப விண்டோக்கு போகிறா. அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது பார்த்தா ஐயோ எவ்வளோ மழை, இட் ஷீட்ஸ் அப்பா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹெவியாக இருக்கே. நம்மளோட பேக்யார்டு அந்த பேக் சைடு, வீட்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு லேக் போல், ஒரு ஸ்மால் லேக், சின்ன ஒரு ஏரி போலவே இருக்குது. அந்த அளவுக்கு ஹெவி ரெயின். ஏமி, ஜாயினிங் ரோஸ் அட் அ விண்டோ. ஸோ இவன் வந்து ரோஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிறா. Creasius, I have never seen it rain so hard and this is a 3rd day of it. நான் இது போல் மழையை நான் பார்த்ததே கிடையாது. 3 நாளாக விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். Puts down magazine and runs to the window. It's more than a lake, it's a sea. The radio said the river was above flood stage this morning, whatever that means. ஸோ இந்த பெட்ரி என்ன பண்ணுறேன், அந்த மேகசின் படிச்சுட்டு இருந்தால் அதையெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்து இவ்வளோ வந்து விண்டோவை பார்க்குறா. பார்த்துட்டு வீண் கத்துறா. என்ன இது பார்க்கவே லேக் போல் இருக்குது, என்னது கடல் போல் இருக்குது. ஸோ ரேடியோ ஸ்டேஷனில் சொன்னாங்க அது மாதிரி ரிவர் வந்து ஃப்ளட் ஆகிடும், காலையில் வந்து இந்த மாதிரி ஆகிடும் ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது என்னென்னு புரியல அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏமி, இட் மீன்ஸ் தட் த வாட்டர் இஸ் அபோவ் தட் ஒயிட் லைன் ஆன் த பேங்க் அட் தாம்சன் பிரிட்ஜ். இட் மஸ்ட் ஹாவ் கவர்ட் த சவுத் மிடோஸ் அட் த ஹைவே தேர். ஸோ என்ன அப்படின்னா ஏமி என்ன சொல்கிறான்னா, அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து அந்த ரிவருக்கு வந்து கொள்ளளவு, அந்த ஆறுக்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தால் ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே லைன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் வந்து தாங்கும் அப்படின்னு. ஸோ அதில் வந்து இந்த ஒயிட் லைனை தாண்டி மேலே வந்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் டேஞ்சர், அந்த பொசிஷனை விட அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ரோஸ், இட் இஸ்ன்ட் ஒன்லி த ரெயின், it's the snow melting in the hills in the northern part of the state. The girls returned to the table. Oh, I hope we don't have a flood here. There is a noise of stamping feet and someone breathing hard. The girls all looked to the right, the direction of the sound. ஸோ அவன் என்ன சொல்கிறா, மழை பெஞ்சு ஆறு நிரம்புறது மட்டும் இல்லாமல் ஸ்னோ, அதாவது பனி உருகி கூட இந்த மாதிரி மலையிலேருந்து பனி உருகி கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கும். திடீர்னு என்னென்னா அவங்கவுங்க டேபிளுக்கு போனோன்னா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, ஸ்டாம்பிங், காலை நல்லா தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ எல்லாருமே அந்த சத்தம் வர டைரக்ஷனில் பார்க்குறாங்க. ஜிம் ஹால், entering from right in shining wet raincoat and rain helmet which he dragged off as he enters. He is panting. Goes girls, it's a cloud burst. He kicks off his shoes. I have run every step of the way from school to get here. The river is rising fast. The Burnett Dam gave way an hour ago, they say, and it looks bad. Where is your mother, Amy? ஸோ இங்கே என்னென்னா அவன் ஜிம் ஹால் அப்படின்றவன் என்டர் ஆகுறான். அவன் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா ரெயின் கோட் போட்டிருக்கான், ரெயின் ஹெல்மெட் போட்டிருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். அதை தட்டிட்டு தான் உள்ளே வரான். ஸோ அந்த கேர்ள்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்கிறான், க்ளவுட் பஸ், ரொம்ப ஹெவியான ரெயின், அந்த சவுண்டே வந்து இடி இடிக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். நான் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டேன், எப்படியோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்,
அந்த பர்னட் டேம் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட் கண்டிஷனில் போய்டும், ஃபுல்லாக நிறைஞ்சிரும். ஸோ எங்கே உங்களோட அம்மா ஏமி அப்படின்னு கேட்குறா. வேர் இஸ் யுவர் மதர் ஏமி அப்படின்னு கேட்குறா. ஸோ ஏமி ஷீ டுக் டிக் டு த டென்டிஸ்ட் அண்ட் வாஸ் கோயிங் டு ஸ்டெப் at Mrs. Brand's for a recipe on her way home. She ought to be her soon. ஸோ டிக்கை கூட்டிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போய், டிக் அப்படின்றது அவளோட பிரதர். ஓகே, டென்டிஸ்ட் போயிருக்காங்க. வரும்போது பிராண்ட்ஸ் கிட்ட ஒரு ரெசிபி வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற. ஸோ ஜிம் அண்ட் யுவர் ஃபாதர், இப்போ உங்கள் அப்பா ஸோ என்ன சொல்கிறா, இன் சிகாகோ ஆன் பிஸ்னஸ் பட் ஒய் ஆல் த கொஸ்டின்ஸ் ஜிம். அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்காக பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருக்காங்க. ஸோ நீ ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குற ஜிம் அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜிம் என்ன சொல்கிறா அதுக்கு ஆன்சர், வெல் யூ சி he is interrupted by the ring of the telephone. Amy exits left to answer it. Her voice can be heard clearly. ஸோ நல்லது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவள் வந்து எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லி சொல்கிறேன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறா, அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து மொபைலில் ரிங் அடிக்குது. ஸோ வந்து அதை வந்து அட்டன் பண்ண போகிறேன். ஸோ ஏமி, ஹலோ, எஸ் மதர், ஐ நோ, isn't it awful? How will you get home? Yes mother, I am listening carefully. Amy voice grows very serious. Yes, I will. No mother, no, I won't. Jim Hall is here and Rosefield too. Yes, all right, I will tell them. Goodbye. Amy returned to the room. She is looking very scared. Mother can't get home from Mrs. Brand's. The bridge between here and town are underwater. Rose mother says you are to telephone your mother right away and tell her you will spend the நைட் ஹியர். ஸோ ஏமியோட அம்மா கால் பண்ணுறாங்க. ஸோ இவ வந்து அவங்க பேசுகிறத கேட்டு சீரியஸ் ஆகுறா. ஆமாம்மா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதுக்கு இவன் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஸோ அவளோட வாய்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நல்லா லிசன் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ இது வந்து ஒரு ப்ளே. ஸோ அந்த ரூமில் மட்டும் ஒரு நாடகம் நடக்குதுன்னும் போது ஸோ இன்னொரு ரூம்லேருந்து தான் டெலிஃபோன் அடிக்கிற சத்தம். ஸோ அந்த ரூம்லேருந்து அவள் பேசுகிறது இங்கே இவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க, லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா திடீர்னு சோகமாக பேசி முடிச்சுட்டு வரா. ஸோ என்ன அப்படின்னா அவங்க அம்மாவால் அந்த மிஸ்ஸஸ் பிரான்ச் வீட்லேருந்து வர முடியல. ஏன்னா வந்து அவங்க வீட்டுக்கும் இங்கே வரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ரிவர் இருக்கிறதுனால ரிவரோட அளவு, அதாவது அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சதுனால ஹெவி ரெயின்றதுனால ஆற்றுல வந்து நிறைய வெள்ளம் மாதிரி வர ஆரம்பிச்சு. ஸோ என்னால் வந்து இன்றைக்கி வர முடியாது அப்படின்றத சொல்கிறா. ஸோ ரோஸ்கிட்டே என்ன சொல்கிறா அப்படின்னா அவங்க அம்மாக்கிட்டே அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அம்மாவும் சொன்ன டீட்டெயிலை சொல்கிறா. ஏன்னா அம்மா வந்து இன்றைக்கி நைட் நான் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேம்மா, ஏன்னா வெளில இப்போதைக்கு நீ போக முடியாது அப்படின்னு அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிவிடு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன். ரோஸ், ஐ வில், that will be fun, hurries from the room. ஸோ அந்த ரூம்லேருந்து என்ன பண்ணுறா, திரும்ப கால் பண்ணுறதுக்கு இன்னொரு ரூம்லேருந்து தானே போனோம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டில் இருக்கிறது வந்து அவளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏமி, பெட்டி, you and I are to fill all the bowls, tubs, pails and pitchers with fresh water in case the town supply is cut off or made unsafe to drink. Mother says she hopes you will stay and help us, Jim. ஸோ ஏமி என்ன சொல்கிறா அவளோட சிஸ்டர் பெட்டி கிட்ட, ஸோ நம்ம 2 பேர் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே திடீர்னு வந்து தண்ணி சப்ளை டவுன்லேருந்து வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி சப்ளை இல்லாமல் கூட போகலாம், இல்லை எல்லா பர்பஸ்க்கும் தண்ணி இல்லாமல் போகலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பவுல்ஸு, சின்ன சின்ன டப்பு, வாளி, பிச்சஸ்னால் வாளி, பெயில்ஸு, சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாத்துலேயும் நம்ம ஃப்ரெஷ் வாட்டரை வந்து என்ன பண்ணணும், ஃபுல்லாகவே நம்ம நிரப்பி வச்சுருக்கணும். ஏன்னா திடீர்னு நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கூட போகலாம். ஸோ அம்மா வந்து நம்புகிறாங்க கண்டிப்பாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜிம் இங்கே இருப்பான் அப்படின்னு. ஜிம், that's just why I came, Amy. I think I'll look up a lantern and. ஸோ ஜிம் என்ன சொல்கிறேன், ஓகே நான் இங்கே இருக்கிறேன், நான் அதுக்கு தான் இங்கே வந்தேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லேண்டன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, லேண்டன்னா அந்த சிமினி விளக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பெட்ரூம் மேக்ஸ் லைட். ஸோ பெட்டி என்ன சொல்கிறேன், இன்டர்பிரேட்டிங் திடீர்னு குறுக்கிட்டு, ஐ ஹாவ் காட் எ ஃப்ளாஷ் லைட், என்கிட்ட ஃப்ளாஷ் லைட் இருக்குது, அதாவது டார்ச் லைட்டுன்னு சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஐ வில் கெட் இட் அண்ட் சம் கேண்டில்ஸ். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு சில கேண்டில்ஸும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். ரோஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஸ்டில் at the telephone with irritation. Central, I am trying to get main 3022. I can't. There is a pause and Rose comes to the door.
her face frightened. The telephone is dead. I can't get central. There isn't even a buzzing on the line. ஸோ ரோஸ் என்ன பண்ணுறா, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நான் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு கனெக்ஷன் போல். ஸோ சென்ட்ரல் அந்த ஒரு எமர்ஜென்சிக்காக கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸ்க்கு கால் பண்ணுறா. ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு கால் கனெக்ட் ஆக மாட்டேது. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ இங்கேருந்து ஹெல்ப் தேடும்போது இங்கேயும் வந்து ஃபோன் வந்து டெட் ஆகிட்டு, அதாவது ஒரு சவுண்டு நம்ம ரிங் கொடுக்கும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு, அந்த சவுண்டே இல்லாமல் டெட் ஆகிடுச்சு. ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் கூட அதில் வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு do you know topic. The Red Cross Society is a international humanitarian service organization. It is the biggest independent, non-religious, non-political, non-sectarian and voluntary relief organization treating people equally all over the world without any discrimination as to their nationality, race and religious beliefs. It was established in 1863 in Geneva, Switzerland by Jean-Henri Dunant, the father of Red Cross movement and recipient of Nobel Award for Peace in 1901. ஸோ ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படின்றது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதோட பர்பஸ் என்ன, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிலீஜியனுக்குள்ளதா இல்லை ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தமானது உள்ளது, குறிப்பிட்ட இன மக்களுக்கு மட்டும் உள்ளதா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படின்றது வாலண்டரிஸ் வந்து எல்லாருக்காகவும் ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ இது யார் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணது அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்த ரெட் கிராஸ் சொசைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஹென்ரி டொனாண்ட் அப்படின்றதா. ஸோ இதை வந்து எங்கெல்லாம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1863 ஜெனீவா சுவிட்சர்லாந்தில். ஸோ இவர் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ அதுக்காக பீஸ்ஃபுல்காக இவர் அவார்ட் வாங்கியிருக்காரு. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1901. ஸோ ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி ஸோ இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான், அவங்களோட பேட் சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிம் means the lines are down between here and town. Well, girls, let's get organized. Betty, look up your flashlight and candles, lamps, lanterns or anything you have got. Rose, fill the tubs and pails, and Amy and I will check on food, blankets and coats. Better get out the first aid kit. Everyone make it snappy. Rose and Betty exit left. Jim turns to Amy. This is serious, Amy. I don't want to scare you, but your house is in the direct line of the river. If the dam has given away, he goes to the window. Well, if it has, you can see for yourself that it means we can't get out by the main road and we are already cut off from the south side. Look, he points out the window. Amy joins him. She gasps. ஸோ ஜிம் என்ன சொல்கிறா, ஸோ எல்லாமே டெட்லைன் ஆகிடுச்சு ஃபோன். ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு கிட்டே இருக்கிற எல்லா திங்ஸையும் ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணிடணும். ஸோ அங்கே இருக்கிறது வந்து கேர்ள்ஸ் இல்லையா, ஸோ இவன் மட்டும்தான் பாய். ஸோ என்ன சொல்கிறாங்க பெட்டிக்கிட்ட, நீ வந்து ஃப்ளாஷ் லைட், கேண்டில்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லேண்டன், அந்த விளக்கு, அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், கிடைக்கிற பாத்திரத்தில் எல்லாத்துலேயும் இந்த டப்ஸு அந்த பெயில்ஸில் எல்லாத்துலேயும் வந்து தண்ணியை வந்து நிரப்பி வச்சிடணும். ஸோ நான் போய் என்ன பண்ணுறேன், ஃபுட் எதுவும் இருக்கா, பிளாங்கெட்ஸ் எதுவும், நம்ம ட்ரெஸ்லாம் வந்து ஈரமாயிடுச்சு அப்படின்னா கோட்டு பிளாங்கெட்ஸ்லாம் தேவைப்படலை. ஸோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட்டையும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் வந்து நம்ம குயிக்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஏமி கிட்ட, ஏன்னா 2 பேருக்கும் சேம் ஏஜ் இல்லையா, ஸோ வந்து இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், நீ வந்து பயப்படக்கூடாது, ஸ்கேர் பண்ணக்கூடாது. ஸோ வந்து உங்கள் வீடு வந்து ரிவருக்கு டைரெக்டான கனெக்ஷனில் இருக்குது, நேராக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த டேம் வந்து ஃபுல்லாக நிரம்பிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவோம். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் நம்ம ப்ரீவியஸாக வந்து ஏதாவது ஒரு சேஃப்டியான ஒரு இதை எடுக்கணும், சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவள் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவன் வந்து அங்கே பார்க்குறான், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வீடே வந்து மூழ்கல அளவில், அதாவது பாதி வந்து ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சு தண்ணி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. இவளும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்றான். ஏமி, ஜிம், த வாட்டர் இஸ் அப் அரவுண்ட் த கேரேஜ். ஐ தாட் இட் வாஸ் ஜஸ்ட் எ பூல் இன் த கார்டன், பட் இட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னென்னா ஜிம்கிட்ட வாட்டர் வந்து கேரேஜ், அதாவது ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங்லாம் இருக்கும் இல்லையா, கீழே அந்த இடம் ஃபுல்லாகவே சூழ்ந்துருச்சு. நான் வந்து ஒரு சின்ன ஒரு குளம் போல், என்னோடய கார்டன் ஃபுல்லாக, எங்கள் வீட்டு கார்டன் வந்து ஒரு குளம் போலவே இருக்குது ஆனால் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். ஜிம், soberly,
the river. Yes, hey, that's old man river himself creeping up to your door. Jim and Amy watch it a moment. Amy shudders. ஸோ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ரிவர் வந்து நம்ம வீட்டை கீழ் கிரவுண்டை ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு, கதவை ஃபுல்லாகவே என்ன ஆகிடுச்சுன்னா மூழ்கி அடிச்சிருச்சு அப்படின்னு 2 பேருமே வாட்ச் பண்ணுறாங்க அந்த மொமெண்ட். ஸோ ஏமிக்கு வந்து பார்க்கும்போதே நடுக்க ஆரம்பிச்சிச்சு, ஷடர்ஸ், அதாவது ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடுச்சு. ஸோ ஏமி, ஓ ஜிம், ஐ எம் ஸ்கேர்டு, ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஜிம் பிளேசிங் எ ஹேண்ட் ஆன் ஹர் ஷோல்டர், ஸ்டெடி ஓல்ட் பால், வி ஹாவ் பீன் through bad things before and come out safely. Remember the school fire. First thing, we must not let the others see how scared we are. Next, get all the things you can together here: water, food, blankets, coats, lights. I am glad I served on the Junior Red Cross emergency squad during the war. It's too bad you live in a bungalow instead of a 22-story house. But we can always climb into the attic and onto the roof. ஸோ என்ன பண்ணுறான் ஜிம் அப்படின்னா, அவள் வந்து பயப்படுறா அப்படின்றத ஷோல்டர் மேலே பயப்படாத அப்படின்ற மாதிரி ஒரு அரவணைப்பாக வந்து அவன் இருக்கான். ஸோ என்ன பண்ணுறான் வந்து, இது கண்டிப்பாக வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயந்தான் இது, ஆனாலும் நம்ம பயப்படக்கூடாது. ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து நிறைய விஷயங்களை, ஒரு தடவை வந்து நமக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ கூட நம்ம எவ்வளோ போல்டாக வந்து இருந்தோம் இல்லையா? ஸோ அதே போல் நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸாக நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம சேகரித்து வச்சுக்கணும். ஸோ எப்படி வந்து ரெட் கிராஸ் எமர்ஜென்சி ஸ்குவாட் வந்து வந்துடுவாங்க, அப்படியே நம்ம காப்பாற்றுறதுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறது வந்து பங்களா. ஸோ பங்களாலாம் என்னென்னா, நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பெரிய வீடு நம்ம பங்களா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் அங்கே ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பங்களா அப்படின்றது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும். அதாவது இதுக்கு மேலே மாடியில் வந்து வீடு வந்து இருக்காது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அட்டிக், மேல் மாடத்தில் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அங்கே தங்குற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து ரூஃப் இருக்கும், கூரை இருக்கும். ஸோ கீழே தான் வந்து லிவிங் ரூம் எல்லாமே இருக்கும், மேலே வந்து சின்னதாக ஒரு அட்டிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும், அதை தான் நம்ம பங்களான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து திடீர்னு வந்து ஃப்ளட், அதாவது வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மேலே அந்த அட்டிக் கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏமி ஸ்டில் staring out the window, how fast is the river rising? Do you think Jim? ஏமி என்ன சொல்கிறா, அந்த கதவை திறந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ரிவர் ஆறு வந்து பாரு ரைஸ் ஆகிட்டே இருக்கேன், நம்ப முடியுதா உன்னால் அப்படின்னு சொல்லி பாறை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஜிம், ஐ டோன்ட் நோ அண்ட் இட் மைட் ஸ்டாப் பிஃபோர் இட் ரீச்சஸ் அஸ் இஃப் ஒன்லி த ரெயின் வுட் லெட் அப். We will signal for help from the roof. They will send a boat or something. ஸோ வந்து இது வந்து மழை ஆறு வந்து நிரம்புறதுனால மட்டும் கிடையாது, மழை நின்னா மட்டும்தான் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வீட்டையே மூழ்கடிக்கிறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது ரூஃப்க்கு போயிடணும். ஸோ அங்கேருந்து யாரையாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சிக்னல் கொடுக்கும்போது போட்டோ இல்லை ஏதாவது வந்து நம்மளை வந்து காப்பாற்றும். ரோஸ், entering left, I have got enough fresh water to last us a week. Who will send a boat for us? Jim, and from where? She goes to the window, screams, horrors, look at the river. ஸோ ரோஸ் என்ன பண்ணுறா, அந்த இடத்துலேருந்து வந்துடுறா. ஏன்னா அவளுக்கு கொடுத்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரா. ஸோ நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். யார் வந்து போட்டை நமக்கு சென்ட் பண்ணுவா? ஸோ நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி நடுவில் வந்து இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க சரியாக புரியல. ஸோ வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கவனிக்கிறா. ஸோ அவங்க பேசுகிறத கவனிச்சுட்டு போய் திடீர்னு விண்டோ ஓப்பன் பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன இப்படி இருக்குது, ரிவர் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்றா. ஸோ ஏமி, ஹஷ் ரோஸ், டோன்ட் டெல் த அதர்ஸ். ஜிம் சேஸ், we will be all right. Let's see what food we have on hand. ஸோ ஏமி என்ன சொல்கிறா, ஸோ பயப்படாத, இது நீ யாருக்கிட்டையும் சொல்லி மற்றவங்களையும் பயமுடுத்தாத. ஜிம் சொல்கிறான், கண்டிப்பாக வந்து இது ஆல்ரைட் ஆகிடும். ஸோ நமக்கு இப்போதைக்கு என்ன ஃபுட்டு நம்ம கையில் இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்றா. பெட்டி, entering left, her or the lights. Did you save food? Hark, what's that? All 4 stand perfectly still, listening. From far off a child voice is heard. ஸோ வந்து பெட்டி வந்ததுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரா. ஸோ என்னது ஃபுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. 4 பேரும் லிசன் பண்ணுறாங்க. என்ன சவுண்டு? தூரத்துலேருந்து ஒரு குழந்தை கத்துற மாதிரி இருக்குது. ஸோ சாரா,
ரோஸ் இட்ஸ் மீ சாரா, ரோஸ் நான் தான் சாரா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து பேசுது. ஓகே, ஸோ இங்கே டூ யூ நோ டாப்பிக்கில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அன் எமர்ஜென்சி ஆஃப் எனி கைண்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எனிவேர் இன் இந்தியா த நம்பர் யூ ஷுட் கால் இன் 108. ஸோ நமக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, நமக்கு இதேமாதிரி ஒரு டிசாஸ்டர் நடந்தாலோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருக்காது உடம்பு சரியில்லைனாலோ நம்ம 108 அதை வந்து கால் பண்ணணும். எமர்ஜென்சிக்காக நமக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட்காக நம்ம இந்த வேனில் நம்மளை கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நமக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்பரை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரோஸ், சாரா வேர் இஸ் ஷீ, ஆல் ரன் டு த விண்டோ. ஸோ சாராவா எங்கே இருக்காவ, எல்லோரும் அந்த விண்டோ கிட்ட போகிறாங்க. ஏமி, தேர் ஷீ இஸ் ஆன் த ப்ளே ஹவுஸ் போர்ச், ஹவு டிட் ஷீ கெட் தேர். ஸோ அவள் அங்கே போர்ச்சில் இருக்கா, அங்கே தான் அவள் விளையாடிட்டு இருந்தா, ப்ளே ஹவுஸ் அங்கே தான் இருக்குது, ஸோ அங்கே தான் இருப்பா போல, எப்படி அவள் அங்கே போனா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரோஸ், ஃபாலோடு மீ ஹியர் ப்ராபப்ளி ஷீ லவ்ஸ் தட் ப்ளே ஹவுஸ் த லிட்டில் மங்கி. ஸோ ரோஸ் என்ன சொல்கிறா, என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருந்திருப்பா போல், அவளுக்கு ப்ளே ஹவுஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதை ப்ளே ஹவுஸ் அப்படின்றது வீட்டுக்கு என்டர் ஆகிற அந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இருக்கிற வராண்டா தான் ப்ளே ஹவுஸ் சொல்லுவாங்க. ஸோ ஜிம் goes out calling, stay where you are, Sarah I will get you. ஸோ என்ன சொல்கிறான் ஜிம், நீ அங்கே இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சாராவை தேடி போகிறான். ஏமி, இட்ஸ் லக்கி த ப்ளே ஹவுஸ் இஸ் ஆன் ஹை கிரவுண்ட். ஸோ எப்படியோ வந்து அந்த ப்ளே ஹவுஸ் கொஞ்சம் உயரமாக இருந்ததுனால அவள் தப்பிச்சிட்டா, அவள் லக்கி, நம்ம லக்கி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஸ், ஸ்டில் அட் த விண்டோ பட் இட் isn't, லுக் இட்ஸ் நியர்லி afloat. The girls gather at the window. There goes Jim. Look, the water is above his knees. ரோஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த விண்டோலேருந்து பார்க்குறா, அவள் அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியில் ஃபுல்லாகவே இருந்துச்சு. எல்லோரும் அந்த விண்டோ வழியாக பார்க்குறாங்க. ஜிம் வந்து அந்த பிளேஸ்க்கு போகிறான். அவன் முட்டி ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களோட வீடு என்டர் ஆகிற அந்த இடம் இருக்குல்ல, முட்டி ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ஸோ ஏமி, ஹீ வில் நீட் ட்ரை க்ளோஸ், அவனுக்கு வந்து ட்ரை க்ளோஸ் தேவைப்படுது. ஹீ, இஃப் யூ கேன் ஃபைண்ட் some of dad's things for Jim, Betty, Sarah can have Dicks. ஸோ என்ன சொல்கிறா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இவன் நினச்சிட்டு வந்திருப்பான், இவங்களுக்கு வந்து ட்ரை க்ளோத்ஸ் தேவைப்படும். ஸோ டேடோட திங்ஸ் வந்து ஜிம்முக்கும் பெட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரா வந்து டிக்ஸோடது, அதாவது ஏமியோட தம்பி இருக்காலே அவனோட ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரோஸ், தேர் ஹீஸ் காட் ஹேர். ஏமி, I'll make some hot cocoa for everyone. There is a thumping and voice at the right and Jim enters carrying Sarah. Pick back. Sarah is beaming. ஸோ என்ன சொல்கிற ஏமி அப்படின்னா, ஸோ நம்ம கோகோ அப்படின்னா கோகோவா அப்படின்றது வந்து காஃபி. ஸோ வந்து எல்லாேருக்கும் நான் காஃபி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தம்பிங் வாய்ஸ், அவனோட வாய்ஸை கேட்டுட்டு என்ன பண்ணுறான், கரெக்டாக அந்த இடத்துக்கு அவன் போய் ஜிம் என்ன பண்ணுறான், சாராவை வந்து தன்னோட தோள் மேலே ஷோல்டரில் தூக்கிட்டு வரான். ஓகே, பீம் போல் வந்து தூக்கிட்டு வரான் பின்னாடி. நெக்ஸ்ட்டு சாரா, ஹலோ எவ்ரிபடி, தட் வாஸ் ஃபன், ரைட் சம் மோர் பிளேஸ் ஜிம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை திரும்ப இந்த இடத்துல ஒரு ரைட் மாதிரி கூட்டிகிட்டு போறியா ஜிம் அப்படின்னு சொல்லி சாரா கேட்குறா. ஸோ அதுக்கு ஜிம் என்ன சொல்கிறான், நோ யங் லேடி, தட்ஸ் எனஃப், யூ ஆர் ஹெவி. முடியாது, இது போதும்ப்பா, என்னால் இதுக்கு மேலே தூக்க முடியாது, ஏன்னா நீ கொஞ்சம் ஹெவியாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஷீ இஸ் ட்ரை ஆஸ் எ போன், ரோஸ் ஐ எம் நாட். ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா அவள் போன் ஸ்ட்ரென்த்தில் உள்ளவ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவள் ரொம்ப ஃபுல்லாக எல்லாருமே நினச்சிட்டாங்க. ஸோ அவனால் வந்து அவளை தூக்கவும் முடியல. நெக்ஸ்ட்டு ஏமி, யூ கேன் ஹாவ் சம் ஆஃப் டேட்ஸ் திங்ஸ், ஐ எம் கோயிங் டு கெட் அஸ் சம் சஃபர். ஆஸ் ஷீ சேஸ் திஸ் த லைட்ஸ் கோ அவுட், தே ஆல் gasp and Betty screams. ஸோ என்ன சொல்ல, இனி வந்து அப்பாவோட ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், சஃபர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட்டு ஜிம், trying to sound casual, power house must be out of commission, light your candle Betty. Betty switch on the flashlight and lights 3 candles. ஸோ ஜிம் என்ன சொல்கிறான், இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியதான், நான் எதிர்பார்த்தது தான், ஏன்னா வந்து ஃபுல்லாக பவர் கட் ஆகிடும், ஏன்னா ஹெவி ரெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அங்கே பவர் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெட்டி நம்ம கையில் இருக்கிற கேண்டில்ஸ், இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ண சொல்கிறான். ஸோ பெட்டி என்ன பண்ணுறா, 3 கேண்டில்ஸ் 3 வந்து கேண்டிலை வந்து ஏற்றி வச்சுட்டு ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணுறான். ஏமி, ஐ எம் கிளாட் வி ஹாவ் அண்ட் ஆயில் ஸ்டவ் ஃபார் குக்கிங். ஸோ என்ன சொல்கிற அப்படின்னா, நம்மக்கிட்ட குக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆயில் ஸ்டவ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்ருக்கா. ரோஸ், டேக்கிங் எ கேண்டில் ஃபார்வர்ட் மார்ச் டு த கிச்சன். பெட்டி டேக்ஸ் எ கேண்டில் அண்ட் ஃபாலோ விச் சாரா ட்ரெயிலிங் ஆல் எக்ஸிட் ரைட், ஹம்மிங் ட்ராம் ட்ராம் ட்ராம், த பாய்ஸ் ஆர் மார்ச்சிங். ஸோ என்னென்னா ரோஸ் வந்து என்ன சொல்கிறா,
கேண்டில் எடுத்துகிட்டு கிச்சன் வரைக்கும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெட்டி என்ன பண்ணுறா, கேண்டில் எடுத்துகிட்டு வரா. ஸோ அவள் கூடவே என்ன பண்ணுறா, சாராவும் ஃபாலோ பண்ணுறா. ஸோ என்னென்னா அவள் பாட்டு பாரு, என்ன சின்ன பொண்ணு இல்லையா, 6 வயசு 7 வயசு குழந்தை இல்லையா. ஸோ அதனால் வந்து அவள் பாட்டு பாடிட்டே வரா. ஜிம் in a low voice to Amy, the river was up another foot Amy, another hour and that playhouse would have been floating out in the current. At this rate the floor here will be underwater by morning. ஸோ ஜிம் என்ன பண்ணுற, ஏமி கிட்ட ரொம்ப லோ வாய்ஸில் யாருக்கும் கேட்காத மாதிரி ரிவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக நம்மளை இன்னொரு ஃபுல்லாக நம்ம வீட்டை வந்து மூழ்க அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு ஹவரில் பார்த்திங்கன்னா ப்ளே ஹவுஸ் ஃபுல்லாகவே வந்து மூழ்கிடும். நமக்கு ஃபுல்லாக அந்த கரண்ட்டாக சொல்லணுன்னா அந்த மேற்கூரையை மட்டும் விட்டுட்டு மீது எல்லா பிளேஸுமே வந்து மூழ்கிடும். காலையில் பார்த்தோன்னா நம்ம வீடே வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி மெதுவாக ஸ்லோ மெலடி வாய்ஸில் சொல்கிறான் ஏமி. வாட் வில் வி டன் தென் ஜிம், நெய்தர் சாரா நார் பெட்டி இன் ஏ ஸ்ட்ராங் ஸ்விம்மர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஸோ சாராக்கும் பெட்டிக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்விம்மர் கிடையாது, அவங்களால வந்து ஸ்விம் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜிம், I am going to climb out on the roof and start waving the flashlight. Someone will see it and come for us. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரூஃப்க்கு போயிடுறேன். எப்படியாவது ரூஃப் மேலே போயிட்டு நான் ஃப்ளாஷ் லைட்டை வந்து இப்படி மூவ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃப்ளாஷ் லைட் மூவ் ஆகுறத பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏமி. பட் ஹூ, no one is on the main road and there are no houses within sight of us. ஸோ ஏமின சொல்ல யார் வர முடியும், ஏன்னா நம்ம மெயின் ரோட்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இல்லை, யாருமே இந்த இடத்துல வீடே கிடையாது இந்த இடத்துல. ஸோ ஏன்னா ரிவர் தான் இருக்குது இந்த சைடில். ஸோ இங்கே வந்து வீடு வந்து கொஞ்சம் 1-2 தான் இருக்கனால யார் வந்து வீட்டிலேருந்து வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறா. தட் வில் பி ஜஸ்ட் எ பின் பாயிண்ட் ஆஃப் லைட் ஆரிண்ட் யூ ஸ்கேர்டு. ஸோ மேலே வந்து ஒரு பின் பாயிண்ட் ஆஃப் லைட், ஒரு சின்ன இது பண்ணால் கூட யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அவள் வந்து ரொம்ப பயப்படுறா, ஏன்னா ஃபுல்லாக மூழ்கிடுச்சு, யாருமே இல்லை, யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவள் பயப்படுறா. ஸோ எல்லாருமே வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து பயப்படுவாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. ஜிம், யூ பெட் ஆர் யூ ஐ டெரிஃபைடு பட் ஐ ஆம் கிளாட் யூ ஆர் ஹியர். ஸோ என்ன பண்ணுறா, என்ன நீ பயப்படுறியா, இதை நம்ம எப்படியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏமி சொல்கிறா, ரொம்ப பயந்துட்டே ரொம்ப என்ன பண்ணுறா, நான் வந்து நீ இருக்கிறத நினச்சி நான் வந்து பயப்படல, நீ இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக வந்து நம்மளாம் வந்து காப்பாற்றிக்கலாம், நம்ம செல்ஃபாக வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஜிம், வி ஆல் see it through if we just keep our heads. ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தைரியத்தோடு இருக்கணும் அப்படின்றது தான், தைரியமாக இருக்கணுன்றது தான் இவன் சொல்கிறான். ஸோ கர்டன் சீன் 1 கம்ப்ளீட் ஆனதுனால ஸ்க்ரீன் போட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த 6 கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. வாட் வர் த கேர்ள்ஸ் டூயிங் இன் த லிவிங் ரூம், இந்த லிவிங் ரூமில் அந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒய் வாஸ் மதர் நாட் ஏபிள் டு கம் ஹோம், ஏன் வந்து அவங்க அம்மாவால் வீட்டுக்கு வர முடியல. ஹவு டிட் ஜிம் வாண்ட் த கேர்ள்ஸ் டு கெட் ஆர்கனைஸ்டு, ஏன் வந்து ஜிம் வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண சொல்லி சொன்னான். Which 2 important things did Jim want the girls to do to avoid getting scared. ஸோ என்ன 2 விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொன்னான். அவன் வந்து ஸ்கர்ட் அதாவது பயப்படக்கூடாமல் அதை பயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வேர் டிட் ஜிம் வாண்ட் த கேர்ள்ஸ் டு கிளைம் அப், ஹவு வாஸ் இட் கோயிங் டு ஹெல்ப் தம். ஸோ வந்து ஜிம் என்ன சொன்னான், எங்கே வந்து ஏற சொல்லியிருந்தான், எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. ஹூ வென்ட் டு கெட் சாரா, வேர் வாஸ் ஷீ. ஸோ யார் வந்து சாராவை காப்பாற்றினது, அவள் எங்கே இருந்தா அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த சீன் 1ல் வந்து லேர்ன் பண்ண விஷயத்துலேருந்து நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேயை ரைட் பண்ண இந்த ஆத்தர் பற்றி நம்ம இதோட வீடியோ எண்டில் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இந்த பிளே வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், hope you all are understand. Thank you all and be safe. We will meet in the scene 2 video section.